அந்தி 5. ஹர்ஷாவின் கோரிக்கையை அவள் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவன் அலைபேசியின் அறிவிப்பு பகுதிகள் அம்ருதா அக்செப்டட் யுவர் ரெக்வெஸ்ட் என்று இருக்க அதை பார்த்தவனுக்கு உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. ஆனால் இங்கு அம்ருதாவின் மனநிலையோ அதற்கு நேர்மாறாக இருந்தது. காவேரி அம்ருதாவிடம் கோபமாக பேச ஆரம்பித்து இருந்தார். இதோ பாரு அம்ருதா, இதுக்கு மேல பொறுமையா இருக்க என்னால முடியாது. உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் நாங்க கல்யாணத்தை பண்ணணும். ஏதோ வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்துடுச்சுன்னு அதையே பிடிச்சுக்கிட்டு நான் இனிமே வாழ்க்கை முழுக்க இப்படித்தான் இருக்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று கேட்டிட, என்னோட வாழ்க்கையையும் நிரஞ்சனாவோட கல்யாணத்தையும் சம்மந்தப்படுத்தி பேசாதீங்கம்மா. அதுவும் இல்லாம அவ சின்ன பொண்ணு, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கல்யாணத்தை பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க என்றாள் அம்ருதா. ம் சின்ன பொண்ணு என்று கூறியபடியே வெறுப்பான புன்னகையை அவர் உதிர்க்க, அதற்கான அர்த்தம் அப்போது அவளுக்கு புரியவில்லை. சரி, அவளை விடு. ஹர்ஷமித்ரன்னு ஒருத்தர் மேட்ரிமோனி சைட்ல ரெக்வெஸ்ட் அனுப்பியிருந்தாரு. அவரும் விவாகரத்து ஆனவர் தான். அவரோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஃபுல்லா படிச்சேன். நல்ல ப்ரொஃபைல் தான். அதனால உன்னை கேட்காமலேயே அக்செப்ட் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசி பாரு என்றார். அம்ருதா அவள் அன்னையை முறைத்தபடியே இருக்க, சும்மா முறைச்சிட்டே இருக்காதடி. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை வற்புறுத்தல. பேசி பாருன்னு மட்டும் தான் சொல்றேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீங்க பேசி பாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இதுவரை அமைதியாக இருந்த அவள் தந்தை ஆறுமுகமும், அம்ருதா, அம்மா சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. ஓ நல்லதுக்காகத்தானே சொல்றாங்க என்றதும், ப்ளீஸ் பா, நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று கூறிய தன் மகளின் தலையில் அன்பாக கரம் பதித்தவர், நீயும் கொஞ்சம் நிதர்சனத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா. இப்படியே இருந்து என்ன சாதிக்க போற. அந்த ராஜேஷ் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலையா? கோர்ட்ல இருந்து விவாகரத்து கிடைச்ச அடுத்த மாசமே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான். நீ மட்டும் ஏண்டா இப்படியே வாழணும்னு நினைக்கிற? பா, என் பொண்ணு என்று ஆரம்பிக்கும் போதே, இதோ பாரு அம்ருதா, அப்பா சொல்றத கேளு. நம்ம ஆத்தியாவ யார் மனசார ஏத்துக்கிறாங்களோ அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அத விட்டுட்டு வர்ற எல்லாரையும் இப்படி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுன்னு தான் சொல்றோம். அதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேசி பார்க்க முடியுமாப்பா என்று அவள் கேட்டிட, அப்படி இல்ல, இப்படியே இருக்காம முதல் அடிய எடுத்து வைன்னு தான் சொல்றோம். ப்ரொஃபைல் பாரு. உனக்கே யார்கிட்ட பேசி பார்க்கணும்னு தோணுதோ அவர்கிட்ட மட்டும் பேசு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆத்யா அழைக்கும் சத்தம் கேட்க அதில் அனைவரது கவனமும் திரும்பியது. அம்ருதா குழந்தையை தூக்கிக் கொண்டவள் அவள் அறையை நோக்கிச் செல்ல, மகள் புரிந்து கொள்ளாத வருத்தத்துடனே ஆறுமுகம் பள்ளிக்கு சென்று விட்டார். அறைக்குள் நுழைந்ததும், அம்மா, ஏம்மா எல்லாரும் சண்டை போடுதீங்க என்று ஆத்யா கேட்க, சற்றே தடுமாறியவள், "ஆ, அது சண்டை இல்ல பாப்பா, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம்" என்று சமாளித்தவள் உணவை எடுத்து வந்து குழந்தைக்கு விளையாட்டு காண்பித்தபடியே ஊட்டி முடித்தாள். ஆத்யா உடனேயே நேரம் செலவிட்டவள் பகலில் குழந்தை உறங்கும் நேரம் நெருங்கியதால் குழந்தைக்கு கதை சொல்லி உறங்க வைத்தாள். பிறகு தாகம் எடுக்கவே தண்ணீர் குவளையை திறந்து பார்க்க அது காலியாக இருந்தது. சரி, சமையலறைக்கு சென்று எடுத்து வரலாம் என்று சமையலறை நோக்கி சென்றாள். இதுவரை அம்ருதாவின் திருமண விடயத்தில் தலையிடாத நிரஞ்சனா தன் தாய் சமையலறையில் தனியாக இருக்கும் நேரம் பார்த்து, எல்லாம் நீ கொடுக்கிற இடம்தாம்மா, எப்படி போனா என்னன்னு அந்த ராஜேஷ் கூடவே வாழட்டும்னு விட்டிருந்தா இவ இப்படி பேசுவாளா என்று பேசிக்கொண்டிருக்க, இது தண்ணீர் எடுக்க வந்த அம்ருதாவின் காதில் நன்றாகவே விழுந்தது. அவள் பேச்சில் உள்ளே போகாமல் சட்டென அப்படியே நின்றுவிட்டாள். பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நீ அவளை 4 கெட்ட வார்த்தையிலாவது திட்டி அவங்க வீட்டுலதான் இருந்தாகணும், வாழ்ந்தாலும் செத்தாலும் அங்கதான் கிடக்கணும்னு சொல்லி மிரட்டி விட்டிருந்தா அவ வந்து இங்க இருப்பாளா? 2ஆம் தாரமா இவளை கல்யாணம் பண்ணிக்க கேக்குறதே பெருசு. அதுவும் ஒரு குழந்தையோட இருக்கிறவளை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? அதையும் மீறி ஏதோ கொஞ்சம் அழகா இருக்காளேன்னு இவளை கேக்குறானுங்க. கல்யாணம் பண்ணிக்க என்ன கஷ்டம் இவளுக்கு? இதோ பாருமா, என்னோட லவ்வர் வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான் தெரியுமா?
அவங்க குடும்பத்துக்கு இவ இப்படி வாளா வெட்டியா இருக்கிறது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஐயையோ! அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடியே இவளுக்கு எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிடு. இவளால என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா என்னால ஏத்துக்க முடியாது என நிரஞ்சனா பேசிக்கொண்டே போக, இதற்கு மேல் பொறுக்க முடியாத காவேரி அவளை திட்டுவதற்காக வாய் திறக்கப் போகும் நேரம் அம்ருதா அங்கு நிற்பதை கவனித்து விட்டார். ஆனால் பார்க்காதது போல் திரும்பிக் கொண்டவர் நிரஞ்சனாவின் பேச்சை தடுக்கவில்லை. இவள் பேசுவதை அம்ருதா கேட்கட்டும், தன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் அவள் தெரிந்து கொள்ளட்டும் என அமைதி காத்தவர் நிரஞ்சனாவை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தார். மேலும் மேலும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசியவளை பார்த்த அம்ருதாவிற்கு இந்த நிரஞ்சனா புதியவள். எப்போதும் அக்கா அக்காவென்று சிறு பிள்ளை போல் சுற்றித் திரியும் நிரஞ்சனாவைத்தான் அவள் பார்த்திருக்கிறாள். அப்படிப்பட்டவள் தன்னையே இவ்வாறு பேசுவாள் என்று அம்ருதா கிஞ்சித்தும் எதிர்பார்க்கவில்லை. உறவுக்காரர்கள், அக்கம் பக்கத்தினர், ஏன் சில தோழிகள் கூட அம்ருதாவை ஏளனமாகவும் அவள் மீதே தவறு என்பது போலவும் பேசிவிட, யார் என்ன சொன்னால் என்ன, தனக்காக தன் குடும்பம் இருக்கிறது என்பதே பெரும் தைரியத்தை கொடுத்தது அவளுக்கு. இப்போது அவளது மனமோ நீயுமா நிரஞ்சனா என்று நினைக்க, உடைந்து போனவளின் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்தது. இதற்கு மேலும் ஒரு வார்த்தையும் கேட்க விரும்பாதவள் தனது அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். நிரஞ்சனா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டு தோழியின் வீட்டிற்கு செல்வதாக கூறியவள் வெளியில் கிளம்பிவிட்டாள். காவேரிக்கு மனம் வலித்தது. இதை கேட்டு நிச்சயம் அம்ருதா அழுவாள் என்பது அவருக்கு தெரியும். சுற்றி உள்ளவர்களைப் பற்றி புரிந்து கொண்டாலாவது அவள் மனம் மாறி திருமணத்திற்கு சம்மதம் சொன்னால் போதும் என்று நினைத்தவர் அவளுக்கு ஆறுதல் கூறக்கூட செல்லவில்லை. அவளுக்கு யோசிக்க தனிமை கொடுத்து விலகியிருந்தார். இவ்வளவு நேரம் அடக்கி வைத்த அழுகை கதறலாக வெளிப்பட, குழந்தை உறங்கிக் கொண்டிருந்ததால் தனது இரு கரங்களால் வாயை பொத்திக் கொண்டவள் கண்ணீர் பெருக்கெடுக்க விம்மி வெடித்து சத்தமின்றி அழத் துவங்கினாள். நிமிர்ந்து பார்த்த அம்ருதாவின் பார்வையில் பட்டது அவள் விருப்ப தெய்வமான முருகனின் புகைப்படம். அவரின் புன்னகைத்த முகத்தை பார்த்தபடியே இருந்தவள் தானாக பேசத் துவங்கினாள். என் குழந்தை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நான் தற்கொலை செஞ்சுட்டு செத்திருப்பேன். புருஷனை பிரிஞ்சு வந்த எனக்கே இந்த நிலைமைன்னா, ஏற்கனவே அப்பாவும் இல்லாம இப்போ அம்மாவான நானும் இல்லாம போனா என் பிள்ளையோட நிலை என்ன ஆவது? இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். தப்பு பண்ணின ராஜேஷ் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். எந்த தப்புமே செய்யாத நான் இங்க இத்தனை பேரோட மோசமான வார்த்தைகளையும் மத்த ஆண்களோட கேவலமான பார்வைக்கும் ஆளாகுற. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா நான் என்ன செய்வேன் முருகா? நானும் எத்தனை நாளைக்கு தான் என்ன தைரியமானவளா, எதற்கும் கலங்காதவளா காட்டிக்க முடியும்? அதுவும் என் தங்கச்சியே இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வலிக்குது, தாங்க முடியல என்றவள் வெறும் தரையில் தலை வைத்து படுத்துவிட்டாள். ஏதேதோ எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்தவள், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் முருகா. நாங்க 2 பேரும் இருந்தாதானே எல்லாருக்கும் பாரம். பேசாம என் குழந்தையையும் கொன்னுட்டு நானும் செத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல என்றெண்ணியவள் ஒரு முடிவை எடுத்தவளாய் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் குழந்தையை நோக்கி தன் பார்வையை திருப்ப, அழகான பூக்குவியலாய் ஒன்றுமே அறியாத பால் மனம் மாறாத குழந்தையாய் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் மகள் ஆத்யாவை கண்டவளுக்கு ஒரு நிமிடம் நான் என்ன செய்ய நினைத்தேன் என்றவள் மனம் திடுக்கிட்டது. ஐயோ, என் பிள்ளைய நானே கொல்ல பார்த்தேனா? இப்படி ஒரு எண்ணம் எனக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா என்றெண்ணி பதறிக்கொண்டிருக்கும் அதே நேரம் கதவு தட்டப்படும் ஓசை கேட்க, அவசர அவசரமாக தன் விழிநீரை துடைத்தவள், ஹா வரேன் என்றபடியே குளியலறை சென்று முகத்தை நீரால் அடித்து கழுவியவள் முகத்தில் உள்ள ஈரத்தை அவசர அவசரமாக துவாலைகள் துடைத்துவிட்டு கதவை திறக்க, ஹாலில் நின்றிருந்தான் ஹர்ஷமித்ரன். அவனை தன் வீட்டில் பார்த்ததும் அதிர்ந்து விழித்தவள் முகத்தில் எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் அவள் அழுததற்கு அடையாளமாக கண்களில் சோர்வும் பால் போன்ற முகம் வீங்கிச் சிவந்து இருந்ததிலும் நன்றாகவே தெரிந்தது. அவள் அழுதிருக்கிறாள் என்றதும்
ஹர்ஷாவின் மனம் ஏனோ இனம் புரியாத வலியை உணர்ந்தது. பெருமூச்சுடன் அவளை பார்த்த காவேரி அம்மாவோ ஹர்ஷாவின் புறம் திரும்பி, தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ் என கேட்க, அவனும் புரிந்து கொண்டவனாய் சிறு தலையசைப்புடன் வீட்டிலிருந்து வெளியேறியவன் தனது காருக்குள் சென்று அமர்ந்து கொண்டான். அவனது மனம் ஏனோ அழுத முகத்துடன் இருந்தவளை பார்த்ததில் இருந்து நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தது.